மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறித்த தனது முக்கியமான ஆய்வுகளாலும் அடித்தள மக்களை மையமாக கொண்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணுகுமுறையாலும் புகழ்பெற்ற சூழலியல் அறிஞர் மாதவ் காட்கில் காலமானார். அவருக்கு வயது 83. அவரை பற்றி புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். மலைகள் பேசுவதில்லை, ஆனால் அவற்றை நாம் காயப்படுத்தினால் அவை பேரிடர்களாக பதிலளிக்கும். 2011 மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழுவின் தலைவராக இருந்தபோது மாதவ் காட்கில் கூறிய வார்த்தைகள்தான் இவை. மாதவ் காட்கில் 1942 ஆண்டு புனேயில் பிறந்தார். அவரது தந்தை பறவைகள் ஆர்வலர். தந்தையின் தாக்கத்தால் சிறு வயதிலேயே இயற்கையின் மீது அவருக்கு ஆழ்ந்த ஆர்வம் உருவானது. புனே, மும்பை நகரங்களிலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் அவர் கல்வி பயின்றார். 31 ஆண்டுகள் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தில் பணியாற்றியவர் சுற்றுச்சூழல் அறிவியல் மையத்தை நிறுவினார். இந்தியாவின் பள்ளியுர் பாதுகாப்பு சட்ட உருவாக்கத்திலும் முக்கிய பங்காற்றினார். காட்கிலின் ஆய்வுகள் பழங்குடியினர், விவசாயிகள், மீனவர்கள் போன்ற ஒதுக்கப்பட்ட சமூகங்களை பாதுகாக்கவும், காடுகள், ஈர நிலங்கள் உள்ளிட்ட சூழல்களை சமூகமே முன்னெடுத்து பாதுகாக்கவும் வழிவகுத்தன. Nobody could dispute my scientific credentials, and so I could be very confident and say, no, I will stand my ground. மாதவ் காட்கில் 7 புத்தகங்களையும் 225க்கும் மேற்பட்ட அறிவியல் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். 2011 ஆண்டு அவரின் தலைமையில் தயாரிக்கப்பட்ட காட்கில் அறிக்கை மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க ஆவணமாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் 1,29,037 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 75% பரப்பை சுற்றுச்சூழல் உணர்திறன் மிகுந்த பகுதியாக அறிவிக்க காட்கில் பரிந்துரைத்தார். இதனை மாநிலங்கள் கடுமையானதாக கருதியதால் 2014 கஸ்தூரிரங்கன் குழு அந்த பரப்பை 50% குறைத்தது. பின்னர் அந்த பரிந்துரைகளும் தளர்த்தப்பட்டன. 15 ஆண்டுகள் கடந்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதிகள் இன்னும் மத்திய அரசால் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். Today what is happening is a small minority of people are benefiting from the kind of development which leads to degradation of environment. 2024 கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது காட்கில் எச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டியது. 2024 ஆண்டு ஐநா சுற்றுச்சூழல் திட்டமான UNEP மாதவ் காட்கிலை உலகின் 6 சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருதாளர்களில் ஒருவராக அறிவித்தது. I have been all over the hills in India and enjoyed being with people in the natural world. மேற்கு தொடர்ச்சி மலைகளை காக்க முன்கூட்டியே எச்சரித்த ஒரு விஞ்ஞானியின் குரல் இன்று மௌனமாகியுள்ளது. ஆனால் அவரது கருத்துக்களும் போராட்டங்களும் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கின்றன. What we must have is inclusive development and inclusive nature conservation.